Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. நம்ம சேனல்ல பார்த்துட்டீங்கன்னா டீசல் புல்லட் ஓரியன்டா ஒரு 16 வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வண்டி சயின்ஸ் எடுக்கிறீங்க இல்லை வண்டி வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு கம்பல்சரி இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். இந்த வண்டி வந்து எடுக்கும்போது வண்டி எப்படி செக் பண்ணி எடுக்கிறதுங்கிறது செக்லிஸ்ட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் டைப் பண்ணி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி கிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இடையில வந்து டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா தெரியாமல் போயிடும். வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நான் அதுதான் கண்டென்ட் எடுத்து போட முடியும். இந்த வீடியோவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நண்பர் வந்துட்டு என்கிட்ட நேற்று கேட்டங்காட்டி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக வந்துட்டு இதை எடுத்து போடுறேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன கிட் இருந்தால் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குது லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா. சரிங்களா? லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா வண்டி வந்து தெளிவாக கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. தென் வந்துட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி கிட்டுனா மெயினாக என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஒரு 9 கிட்டு நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கங்க. மறுபடியும் வேணாலும் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து லைட்டு வெர்சன் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணும்போது கம்பல்சரி நமக்கு லைட்டு வந்து தேவைப்படும். லைட்டு ஹெட்லைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100-90 போட்டிங்கன்னா கூட போதும். 190 இல்லை, உங்களுக்கு எப்படி அவைலபிளாக கிடைக்குதோ அந்த பல்பு டேஞ்சர் லைட் பல்ப் ஒன்று ஃபிலிப்ஸில் வாங்கிக்கிங்க. 2 பல்ப் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லாக். உங்களுக்கு வந்து செயின் லாக் வந்து கம்பல்சரி ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. செயின் லாக் வந்து இன்கேஸ் வந்துட்டு செயின் வந்து லூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா செயின் லாக் வந்து ஒன்று வாங்கி வச்சுங்க. தென் வந்துட்டு கிக்கர் ஸ்ப்ரிங் ஒன்று வாங்கி வச்சுங்க. கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து இன்கேஸ் வந்துட்டு போயிடும், நல்லா கண்டிஷனாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா சேஃப்டி, அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸ்லேட்டர் இன்னரு அது வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் வரும். சரிங்களா? எக்ஸ்லேட்டர் இன்னர் வந்துட்டு ஒரு செட்டு வாங்கிக்க. கிளச் கேபிள் ஒன்று வாங்கி வச்சுங்க. கிளச் கேபிள் வந்துட்டு ஃபுல்லாக தான் கிடைக்கும், ஃபுல் கிட்டு தான் கிடைக்கும். வெறும் இன்னர் மாதிரி கிளச்சு எக்ஸ்லேட்டர் இன்னர் மாதிரி கிடைக்காது, ஃபுல்லாக கிடைக்கும். அது கிடச்சுன்னா நீங்கள் டேங்க் கவரில் வந்து வச்சுக்குங்க. சரிங்களா? கிளச் கேபிள் ஒன்று. தென் வந்துட்டு ஃபியூஸ் வந்து நான் வச்சுருப்பேன், எப்பவுமே ஃபியூஸ் கேரியர் ஒன்று வச்சுருப்பேன். எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்காக நான் என்னோடய வண்டியில் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஃபியூஸ் கேரியர் ஒன்று மேண்ட்ரி நான் வச்சுருக்கேன். உங்கள் வண்டியில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. அப்புறம் வந்து மெயினாக இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் கிட்டு. சரிங்களா? மெடிக்கல் கிட்டு வந்துட்டு இருக்கான்னு ஒரு மெடிக்கல் கிட்டு சின்ன கிட்டாக வாங்கி வச்சுக்க. எல்லாமே டூல் பாக்ஸில் வந்துட்டு வச்சுக்கக்கூடிய ஒன்று மெடிக்கல் கிட்டை வந்து ஒன்று வச்சுக்கோங்க. தென் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கிட்டு உங்களால் வச்சுக்க முடியும் அப்படின்னா பஞ்சர் கிட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சைக்கிள் கடைக்கு போனால் நம்மளுக்கு வந்து டியூப் டயர் தான், அதனால் வந்து சொல்யூஷனு, சின்ன அந்த ஒட்டுற அந்த லப்பரு, அப்புறம் வந்துட்டு தேய்க்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சீட் மாதிரி கொடுப்பாங்க, அந்த சீட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது உங்கள் டூல் பாக்ஸ்லேயே வச்சு கேரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு டூல்ஸ் வந்து தேவைப்படும். அப்படின்னா இந்த டூல்ஸ் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? மெயினாக வந்து 13ஆம் நம்பர் ஸ்பேனர் ஒன்று வச்சுக்கோங்க. 13ஆம் நம்பர் ஸ்பேனரு, 14ஆம் நம்பர் ஸ்பேனரு. சரிங்களா? 13, 14 2 ஸ்பேனரு வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு 5/4க்கு 16ஆம் நம்பர் ஸ்பேனரு. சரிங்களா? 5/4க்கு 16ஆம் நம்பர் ஸ்பேனர் எதுக்குன்னா ஃப்ரண்ட் வீலில் நீங்கள் கழட்டணும் அப்படின்னா அந்த ஸ்பேனர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம டூல்ஸ் எப்பவும் வச்சுருப்பேன். 13ஆம் நம்பர் ஸ்பேனரு. 14ஆம் நம்பர் ஸ்பேனர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பம்ப் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 14ஆம் நம்பர் ஸ்பேனர். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் பம்பையும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும்.
வேர்லா கை ஆயிடுச்சு அப்படின்னா தென் வந்துட்டு 13, 14 5 16 நம்பர் ஸ்பேனர் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் நீங்கள் கழட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். தென் வந்துட்டு 24 நம்பர் ஸ்பேனர் பேக் வீல் வந்து நீங்கள் கழட்டி பஞ்சர் போடணும் அப்படின்னா 24 நம்பர் ஸ்பேனர் வந்து தேவைப்படும். சரிங்களா? 1 2 3 ஸ்பேனரு, ஒரு திருப்புளி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த சைஸ் திருப்புளி போது இதோட சின்னதாகவே விற்கும் கடையில். இந்த மாதிரி திருப்புளி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுன்னா மெயினாக ஏர்லாக் ஆயிடுச்சுன்னா ஏர்லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபில்டரில் திருப்புளி போட்டு தான் திரும்ப முடியும் இதுக்கு. தென் வந்து ஹெட்லைட் வந்துட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா திருப்புளி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கழட்டி உங்களால் ஹெட்லைட் வந்து போட முடியும். அதனால் திருப்புளி வந்துட்டு மெயினாக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கட்டிங் பிளேயர் குறடும்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில். கட்டிங் பிளேயர் வந்து வச்சுக்கோங்க. செயின் லாக்கு இது உங்களுக்கு மெயினாக வந்துட்டு மாட்டணும் அப்படின்னா செயின் லாக்குக்கு போடுறதுக்குலாம் தேவைப்படும். அதே மாதிரி ஏதோ ஒயர் கட் பண்ணுறீங்கன்னா வச்சு எடுத்து ஒயர்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி மினி கிடைக்கும், சின்னதெல்லாம் கிடைக்கும். டூல்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்புறம் நான் வந்து எல்ராட் வச்சுருப்பேன் எப்பவுமே. ஏதாவது டேப்லெட் நாய்ஸ் அதிகமாக வருது அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து டேப்லெட்டில் ஆயில் தள்ளுதா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோடய டூல்ஸ் கிட்டு. தென் வந்துட்டு செயின் லாக் ஒன்று வச்சுருக்கேன். பல்ப் வந்து உள்ளே வச்சுருக்கேன். செயின் லாக் வந்து நான் வச்சுருக்கேன். செயின் லாக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருப்பேன் எப்பவுமே. இன்கேஸ் ஏதோ ஒன்றுனா நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு எமர்ஜென்சிக்கு. சரிங்களா? பல்ப் வந்து ஒரு செட் வச்சுருப்பேன். எக்ஸலேட்டர் இன்னொரு ஒரு செட் வச்சுக்குவேன். இதெல்லாமே நம்ம மாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரி டூல்ஸ் தேவைப்படும். ஒரு இடையில ஒரு வண்டி நின்றுச்சு, எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, இடையில வண்டி நின்றுச்சு டூல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஏதோ ஒர்க் ஷாப் நியர்பை இருக்கான்னு கேட்டேன். ஒர்க் ஷாப் இல்லைங்க தலைவர் அப்படின்னா, சரி யாராச்சும் ஒரு வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி டூல்ஸ் வாங்கி அவருக்கு அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அது மாதிரி உங்ககிட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு டூல்ஸ் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. உங்களால் வந்துட்டு அந்த டைம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்களும் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக வந்துடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி யாராச்சும் யூடியூப்ல இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நல்லது. டீசல் புல்லட்டுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஈஸியாக மூவ் ஆக முடியும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், டூல்ஸ் பார்த்தீங்கன்னா 13, 14 நம்பர் ஸ்பேனரு, 16 5 பார் 16 இருக்கு அந்த ஸ்பேனரு. 24 நம்பர் ஸ்பேனர் எங்கிட்ட இல்லை, எழுத அது காட்டியிருப்பேன். 24 நம்பர் ஸ்பேனர் இருந்துச்சுன்னா பேக் வீல் கட்டிக்கலாம். தென் வந்துட்டு ஒரு திருப்புளி, ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு எல்ராடு, இதெல்லாம் வந்து கிட்டு. இதெல்லாம் வந்து டூல்ஸு. கிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நான் சொன்னது ஹெட்லைட் பல்பு ஒன்று, கேஞ்சலைட் பல்ப் ஒன்று, இதெல்லாம் வந்துட்டு ஒன்று வாங்கிக்கிங்க. எக்ஸலேட்டர் இன்னரு, கிளச் இன்னரு, டச் கேபிள், செயின் லாக்கு, ஃபியூஸ் கேரியர் ஒன்று, மெடிக்கல் கிட்டு முடிஞ்சால் வாங்கி வச்சுங்க. அது எமர்ஜென்சி கம்பல்சரி ஒரு கிட்டு வந்து பஞ்சர் கிட்டு. சரிங்களா? ஒரு 7 பாயிண்ட்டு வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டுன்னு ஒன்றும் தெரில, இதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். கிக்கர் ஸ்ப்ரிங்கு மெயினான விஷயத்தை மறந்துட்டேங்க. சரிங்களா? கிக்கர் ஸ்ப்ரிங்கு ஓகே, அதுவும் சொல்லிட்டேன். வாட்டர் கேன், சின்ன ஒரு வாட்டர் கேன் ஒன்று வாங்கி வச்சுங்க. இந்த டிஓ வாட்டர் கேன் 10 ரூபா. அந்த வாட்டர் கேன் நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த வாட்டர் கேன் வச்சு நீங்கள் வந்துட்டு ஏர்லாக் ஆயிடுச்சுன்னா இந்த சைடு ஓவர்ஃப்ளோ டியூப்பை கட்டி விட்டு அந்த பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு உங்களோட டூல்ஸ் பாக்ஸில் வச்சுக்க முடியும். அந்த வாட்டர் கேன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டீசல் வந்துட்டு ஓவர்ஃப்ளோவில் ஏர்லாக் போது ஓவர்ஃப்ளோலேருந்து ஃப்ளோ ஆகும், டீசல் நிறையா ஃப்ளோ ஆகும். அதை பிடிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் டேங்க்கில் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி கிட்டாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன டூல்ஸும் ஒரு சைடு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எங்கே போனாலும் உங்களுக்கு சேஃப்டியாக போயிட்டு ஒரு நம்மகிட்ட கிட் இருக்குது அப்படின்னு போயிட்டு வந்துக்கலாம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, வண்டி வந்துட்டு மேக்ஸிமம் சென்டர் ஸ்டாண்டில் நிறுத்துங்க. எங்கே நீங்கள் ஆஃபீஸில் போய் நிறுத்துங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் நிறுத்துறீங்கனாலும் சரி, எப்பவுமே சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துங்க. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினால என்ன யூஸ் அப்படின்னா, ஆயில் வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு போயிடும். அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறோம் அப்படின்னா வண்டியை எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வண்டியோட ஆயில் வந்துட்டு லூப்ரிகேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. வண்டி அப்படி ஸ்டைட் ஸ்டாண்டு போட்டாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு வண்டியை ஓட விட்டு எடுங்க. அப்போ தான் வந்துட்டு
வண்டியோட இன்ஜின் எல்லா பக்கத்துலேயும் அந்த ஆயில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இன்ஜின் வந்துட்டு ஏதோ பிரச்சனை எடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்டுவாங்க. அப்படிங்கும்போது இன்ஜின் பிஸ்டன் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வராது. அதனால் வந்துட்டு ஜாம் ஆயிரும், சில டைம் ஜாம் ஆயிரும், சில நிறுத்தும் போது சக்குன்னு மாட்டும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்துங்க. இது இன்னைக்கு இன்னொரு டிப்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜின் ஒர்க்கு அப்படின்னு ஃபுல்லாக இன்ஜின் ரீஸ்டார்ட் பண்ணி வண்டி வேலை செஞ்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சேல்ஸ் வீடியோ போடுறாங்க. ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க்கு எப்படிலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் உங்களுக்கு தெரியாமல் இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க்லாம் என்ன ஏது அந்த டீட்டெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு இதான் இன்ஜின் ஒர்க்கு என்னென்னு கொஸ்டின் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி வந்து அவங்ககிட்ட வாங்குங்க, என்னென்னலாம் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சண்டே காலையில் எடுக்கிற வீடியோ இன்றைக்கே வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.